ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எதை பற்றின வீடியோனா பாருங்கள். வீட்டுக்காக மீன் வாங்கியிருக்கேங்க. என்னடா இது வெள்ளிக்கிழமை போய் மீன் வாங்கியிருக்கேன்னு நினைக்காதீங்க. வெள்ளிக்கிழமை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 90% வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெள்ளிக்கிழமை சாப்பிடுவேங்க. இந்த சனிக்கிழமை அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தைப்பூசம் வருதுங்க. அப்புறம் மண்டே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம். 3 நாள் தொடர்ந்து வந்து நான் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டோங்க. அதனால் இன்றைக்கி வந்து மீன் கிடச்சதுனால நான் வந்து வீட்டுக்காக மீன் வாங்கியிருக்கேங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த குடலும் அந்த தலையும் வந்து கிள்ளி தரேன் அப்படின்னு சொல்லி அது பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதனால் அந்த ஹெல்ப் எனக்கு பண்ணுறாங்கங்க அவங்க. மீதி அந்த சுரண்டுறது, அப்புறம் வால் கட் பண்ணுறது, அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணுறதுலாம் என்னோடய வேலைங்க. அது வந்து ஈஸியாக இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ணோன்னே. பார்த்தீங்கன்னா இது வந்து 1.5 கிலோ மீனுங்க. எல்லாமே பெருசு பெருசாக தாங்க இருக்குது. சின்ன மீன்லாம் கிடையாது, பெருசாகவே இருக்குது. எல்லாமே செனையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. அந்த மீன் குழம்பு வச்சோன்னா வறுத்தாலும் சரி சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 120 ரூபாங்க. பார்த்திங்கன்னா நான் வந்து 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா இன்றைக்கே சாப்பிட்டு காலி பண்ணிடணுங்க. ஏன்னா நாளைக்கு வந்து சனிக்கிழமை சாப்பிட மாட்டோம். அப்புறம் சஷ்டி அப்புறம் அடுத்தடுத்து 3 நாளைக்கு சாப்பிட மாட்டேங்க. இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3 நாள் வந்து நான் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அதுலேயும் மீன் 3 நாள் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி சாப்பிட்டுடலாம், அப்போ தான் 3 நாள் தாக்கு பிடிக்கும். அதனால சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கேங்க. சூப்பராக வந்திருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது மீன். இதில் தாங்க குழம்பு வச்சு டீப் ஃப்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட போகிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.